சிக்கனில் கீ ரோஸ்ட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் வரக்கொத்துமல்லி, சீரகம், சோம்பு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசம் வர அளவு வறுத்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கீ தாங்க யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 15 வரமிளகாயை 2 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்தி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். வெங்காயம் இந்த அளவு வதங்கி வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்தி நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியும் சேர்த்திட்டு கூடவே மஞ்சத்தூள், மிளகுத்தூள் சேர்த்திட்டு தேவையான உப்பையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனையும் இந்த மசாலா கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து தேவையான அளவு தண்ணி சேர்த்தி ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பர் டேஸ்டியான சிக்கன் கீ ரோஸ்ட் ரெடிங்க. இது வெரைட்டி ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக சப்பாத்தி, புரோட்டா, பட்டர் நான்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி லிட் போட்டு மூடி 5 நிமிஷம் கழிச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.